வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகி மாவு வச்சு சூப்பரான கிறிஸ்பியான தோசை தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்துடலாம். நான் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு ராகி மாவு நான் எடுத்திருக்கேன். ஸோ இது கூட சில இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்க்கலாம், வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு வெங்காயம், நல்லா நைஸாக நறுக்கின வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்க அப்படின்னா துருவிய இஞ்சி இருக்குல்ல, ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை துருவிட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நல்லா குட்டி குட்டியாக கையிலேயே நல்லா பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு ஃபைனாக பிச்சு போட்டு குட்டி குட்டியாக பிச்சு போட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான புளிச்ச தயிர் சேர்த்துக்கலாம். இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு எடுத்த கப்பாலே 1.5 கப் அளவுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு நான் 1 கப் அளவுக்கு தண்ணியை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். கூட இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்தோம் அப்படின்னா சரியாக இருக்கும். ஒவ்வொரு மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் முன்ன பின்ன வேறுபடும். ஸோ பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மீதி வச்சுருந்த அந்த 1/2 கப் தண்ணியையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். எடுத்து ஊற்றணும் அப்படின்னா ஒரு சின்ன அடை மாதிரி ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கூடவே நல்ல வாசனைக்காக மல்லித்தலை இருக்குல்ல, அதை நல்ல பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அது அளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும் இந்த தோசைக்கு. சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தோசை வார்த்தரலாம். தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நெய் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நான் தேய்ச்சி விட்டுருக்கேன். இது கூட மாவு ரொம்ப போட்டுட்டு தேய்க்கக்கூடாது. சும்மா லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ண மாதிரி அங்கங்கே மாவு விட்டிங்க அப்படின்னாலே போதுமானது. தேய்ச்சிங்க அப்படின்னா தோசை பிஞ்சிட்டே வந்துடும். ஸோ அதனால் இது மாதிரி அடை மாதிரி அப்படியே விட்டு வார்த்துக்கோங்க. வார்த்துட்டு உங்களுக்கு நெய்யோ இல்லை நல்ல நெய்யோ இல்லை என்ன ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துட்டு சுற்றி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. ஏன்னா ராகி மாவு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேக டைம் எடுக்கும். ஒரு 5 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுட்டு மெதுவாக திருப்பி போட்டுடலாம். ஸோ நம்மளோட ராகி அடை ரொம்ப சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதே நல்லா கிறிஸ்பியாக தோசையாக ஊற்றணும் அப்படின்னா எப்படி ஊற்றுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல மாவு, அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி கூடுதலாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம ரவை தோசைக்கெலாம் மாவு எப்படி விடுவோம் அது மாதிரி நல்லா லூஸாக விட்டுட்டு இது மாதிரி தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி அங்கங்கே விட்டுக்கோங்க. மாவு ஊற்றியெல்லாம் தேய்க்கலாம் கூட, ஜஸ்ட் இது மாதிரி விட்டிங்கனாலே போதும். அங்கங்கே லைட்டாக ஓட்டையாக வரும். நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். எண்ணெய் தேவையான அளவுக்கு விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் நல்லா ஜோராக நிறையா விட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக வரும் தோசை, சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வேணும்னா எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக விட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எடுக்கும் போதே தெரியும் நல்ல மொறுமொறுன்னு வருது. ஸோ இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டோம் அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய ராகி தோசையும் ரெடி ஆயாச்சு. நல்லா கிறிஸ்பியான ராகி தோசையும் ரெடி ஆயாச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சு ரொம்ப
மணி நேரம் வேக விட்டோம் அப்படின்னா அது நல்லா வேகும். ஏன்னா ராகி மாவை பொறுத்த வரைக்கும் கோதுமை மாவை விட டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் கொடுத்து வேக விடுங்க. ரொம்ப சூப்பரான ராகி தோசை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் தோசை அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.